Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். ஸோ பாகிஸ்தான் வந்து நியூசிலாந்துக்கு டூர் போயிருக்காங்க. ஸோ அதுல 5 T20 மேட்சும் 3 ODI மேட்சும் வந்து பிளே பண்ண போறாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ½ hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா நான் இந்த ஆப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுல அது மட்டும் கிடையாது, மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ அதுல நீங்க சேவ் பண்ற மணியை வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும், அதுலயும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுல TDS பிடிக்கிறது இல்ல, GST சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல. ஸோ இந்த TDS அப்படிங்கிறது ஸோ எல்லா ஆப்லயுமே பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா TDS மந்த்லி 3 விட்ராவலுக்கு வந்து TDS சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறதே இல்லை. அந்த 30%. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு 20,000 ரூபாய் வின் பண்றீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 20,000 ரூபாய் வின் பண்றீங்க அப்படின்னா அந்த 20,000 எடுக்கும்போது அந்த 10,000 ரூபாய் போக மீதி 10,000 ரூபாய் வின்னிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து 30% எல்லா ஆப்லயுமே TDS பிடிப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த TDS மணியை திரும்ப உங்க வேலட்ல ஆட் பண்ணி மீதி 17,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ திரும்பவும் அந்த பணத்தை வச்சு இந்த TDS பிடிச்ச பணத்தை வச்சு நீங்க திரும்ப கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி TDS சார்ஜஸ் பிடிக்கிறதுல மந்த்லி 3 விட்ராவலுக்கு வந்து TDS சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறது இல்ல. GST சார்ஜஸ் சுத்தமா பிடிக்கிறது. நீங்க டெபாசிட் பண்றதுக்கு GST சார்ஜஸ் பிடிக்கிறதுல இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 16 மார்ச் மார்னிங் 6:45க்கு இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இதுதாங்க இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில எர்லி மார்னிங் இங்க நடக்க போகுது. 6:45க்கு மேட்ச் நடக்க போகுது. ரெயின் சான்சஸ்லாம் இங்க ரொம்ப ஹை தாங்க. இங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரெயின் சான்சஸ்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அது இல்லாம 2 டீமுமே யங் பிளேயர்ஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. யங் பிளேயர்ஸ் வச்சுதான் மேட்சஸ் வந்து நடக்க போகுது. ஸோ நிறைய நியூ கமர்ஸ்லாம் இருக்காங்க பாகிஸ்தான் டீம்ஸ்ல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் கிராண்ட் லீக்ஸ்க்கான மேட்ச். நிறைய புது பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அவங்கள பத்தி தெரியாம லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் எல்லாம் இருக்காங்க. முக்கியமான பிளேயர்ஸ் மட்டும் எல்லாம் பிக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஸ்மால் லீக்ஸ்ல உங்க வேலட்ல ஒரு இருக்கக்கூடிய பணத்துல இருந்து ஒரு 10% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. 10% கூட வேணாம், அதுக்கு கம்மியா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்மால் லீக்ஸ்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்குதுன்னா ஒரு 500 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க போதும். அந்த மாதிரியான ஒரு மேட்ச் தான் இது ஸ்மால் லீக்ஸ்க்கு. பட் கிராண்ட் லீக்ஸ்க்கு கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு ஒர்த்தான மேட்சா வந்து இருக்கும். மேட்சை பொறுத்த வரைக்கும் கிரைஸ்டர்ஸ்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த கிரைஸ்ட் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் இங்க ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் 11 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. வெனுல மொத்தம் 159ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. லைக் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 165ல இருந்து ஒரு 170 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். இங்க பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்ற டீமுக்கு தான் வின்னிங்கான ரேஷியோ வந்து இங்க அதிகமா இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 208 ரன் வந்து அடிச்சிருக்காங்க நியூசிலாந்து. அதே நியூசிலாந்து 92 ரனுக்கு இங்க சுருண்டிருக்காங்க. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் 23 மேட்சஸ் பிளே பண்ணி அதுல 10 மேட்ச் பாகிஸ்தானும் 11 மேட்ச் வந்து நியூசிலாந்து வின் பண்ணி 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட்ல இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே ஈக்குவல் ஃபைட் தான். 2 டீமே ஈக்குவல் ஃபைட்ல தான் இருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கடைசியா விளையாண்டு 5 T20ல 167ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இதுல மொத்தம் 79 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. அதுல 50 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தான் இது. பவுண்டரி டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்மால் டைமென்ஷன்ஸை கொண்ட ஒரு வெனு தான் இது. நியூசிலாந்துனாவே யூஸ்வலா அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 170ல இருந்து 180 ரன்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு சான்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு 29 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 மார்க்கஸ் ஹாரிஸ். ஸோ ஹாரிஸ் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அஷான் நவாஸ் இந்த 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல ஹாரிஸ் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுவதற்கு சான்ஸ் இருக்கு. ஓபின் யூசப், உஸ்மான் கான், ஆகா சல்மான் இந்த டீமோட கேப்டன், சதத் கான், குஸ்தில் ஷா, ஷஹீன் ஷா அஃப்ரிடி, அப்பாஸ் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப் அண்ட் அப்ரார் அஹ்மது. இது வந்து பாகிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும்
டிம் ராபின்சன் அண்ட் ஃபின் அலன் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் மார்க் சாப்மேன், டெர்லி மிச்சல், டிம் சைஃபெட் அந்த டீமோட விக்கெட் கீப்பர், ஜெம்மி நீஷம், மைக்கேல் பிரேஸ்வெல், ஈஷ் ரோதி, ஜேக்கப் டஃபி, கெயில் ஜேமிசன், வில்லியம் ஓருட். ஸோ இது வந்து நியூசிலாந்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யார் யாருக்கு என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், லோ பர்ஸ்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன்ஸ்ல யாரா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்தா பார்ப்போம். ஸோ டிம் ராபின்சன் அண்ட் ஃபின் அலன் ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேட்டகரி பிளேயருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். இதுல ஃபின் அலனை பொறுத்த வரைக்கும் ஹெட்லயுமே நல்ல ரெக்கார்டு ஒரு ஆள் வச்சிருக்காரு. தென் இந்த வெனுல கிரைஸ்ட் சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. டொமஸ்டிக் சர்க்கிள் அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ணாதது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். அஸ் எ பிளேயரா பேட்டரா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயரா வந்து அவரு ஆடிடுவாரு. ஸோ பர்சன்டேஜ் வைஸா கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் இருப்பாரு. ஸோ கண்டிப்பா அவர் அதுக்கு ஆப்டா வந்து இருப்பாரு. டிம் ராபின்சன் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ், ஐ திங்க் 5% குறைவா தான் அவர் இருப்பாரு. அட்வான்டேஜ்னு எதுவுமே இல்லை. லைக் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணல, பவுல் பண்ண போறதுல அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அஸ் அ பிளேயரா பேட்டரா அவர் ஆடக்கூடியது. ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட இன்சியலாவே ஒரு ட்ரெண்ட் அவருக்கு இருக்கு. லைக் ஆப்போசிட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷஹின்ஷா ஆஃப்ரிடியோட அந்த இன்சியல் ஸ்விங் கிட்ட ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு. வெறும் 5% இருக்காரு. அது இல்லாம இப்ப நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல ஒரு பிளேயர் வெறும் 20 ரன் அடிச்சுட்டாவே கிட்டத்தட்ட 40-45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸுக்கு வந்து அது ஆப்ட் ஆயிடுது. ஸோ மேபி சான்சஸ் இருக்கு இந்த 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு. ஏன்னா இது ஒரு பேட்டிங் தானே. சோ மார்க் சாப்மேன் வெறும் 30% தாங்க இருக்காரு. இவரையும் பெருசா யாருமே கன்சிடர் பண்ணல. ஏன்னா டெர்லி மிச்சல், டிம் சைஃபெட், ஜெம்மி நீஷம், லைக் பிரேஸ்வெல் இப்படி வெல் நோன் பிளேயர்ஸ் மேலதான் லாட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த லோ பர்சன்ட் இருக்கக்கூடிய இந்த மார்க் சாப்மனுக்குலாம் ட்ரை பண்ணல. இந்த வெனுல அவரோட ஆவரேஜ் வேற லெவல்ல இருக்கு. தென் அதான் டொமஸ்டிக் லெவல் ஆடுறப்பையும் சரி, இன்டர்நேஷனல் மேட்சஸ்லும் சரி, இவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ் பாத்தீங்கன்னா பெருசா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் வரக்கூடிய இந்த 1 டவுன் 2 டவுன்ல ஆல்ரெடி நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அவருக்கான சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது மட்டும் தான் அவருக்கு கூடிய ஒரு மைனஸா இருந்துச்சு. இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கும். ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்ல இருப்பாரு. தென் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கவர் பண்றதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிக்க சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். இதுல டிம் ராபின்சன் அவரை வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ ஃபின் அலன் இவருக்கு வந்து ஆஸ் யூசுவல் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இல்லாதது மிகப்பெரிய பையன். ஸோ அதனால நான் பர்சனலி அவரை பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். ஏன்னா அவருக்கும் அந்த இன்சியல் ட்ரெட் வந்து இருக்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். மார்க் சாப்மேன் நான் போத் இன்னிங்ஸுமே வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். ஸோ டெர்லி மிச்சலோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு டெர்லி மிச்சலோட ரீசன்ட் ஃபார்ம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஃபாரின் பிளேயர் ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக் அப்படின்ட்டு. இவர் ஸ்பின்னரை சூப்பர் ஆடிடுவாரு. ஃபாஸ்ட் பவுலர்ட்ட நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய நல்ல பவுன்சஸ் போடக்கூடியவர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஸோ டெர்லி மிச்சல் இருக்கக்கூடிய மைனஸ் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட தாங்க கொஞ்சம் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே சூப்பர் ஆடிடுறாரு. அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. ஸோ மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணும்போது மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் சொன்ன ஃபின் அலன், ராபின்சன் இவங்க ரெண்டு பேர்த்திட்டுமே இந்த இன்சியலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஷஹின்ஷா ஆஃப்ரிடிட்ட மட்டும் கிடையாது, அப்ரார் அகமது. ஸோ இந்த அப்ரார் அகமதையும் பவர் பிளேலே வந்து பவுல் பண்ண கூட வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்பின்னர்ஸ்ட இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வீக் தான். அப்ரார் அகமட் இருந்து இவங்களுக்கு ஏர்லியர் ட்ரெண்டுமே இருக்கும். லைக் ஷஹின்ஷா ஆஃப்ரிடிட்டுமே ஒரு த்ரெட் இருக்கு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. மார்க் சாப்மேன் போத் இன்னிங்ஸுமே நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். டெர்லி மிச்சலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கோங்க. மேபி அவர்கிட்ட இருந்து ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் ஏர்லியரா விக்கெட்ஸ் விழும்போது அவர்கிட்ட இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். டிம் சைஃபெட் விக்கெட் கீப்பர் அவர் தாங்க பண்ண போறாரு பை சான்ஸ். டிம் ராபின்சன் இல்ல டைரக்டா சைஃபெட் ஓபன் வராருன்னா போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த டவுன்ல வரக்கூடிய ஒரு பிளேயர், அதுவும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள பிளேயர், போத் இன்னிங்ஸ்லுமே நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு நான் கொடுத்துக்குவேன். சைஃபெட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், அவர் வரக்கூடிய டவுனுக்கு குயிக் ஃபேரா வந்து 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவல்ல வச்சிருக்காரு. ஸோ டிம் சைஃபெட் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜெம்மி நீஷம் இருந்து 2 ஓவர், வில்லியம் 3 ஓவர், ஜெமின்சன் 3
3 ஓவர் போடுவாரு. ஜேக்கப் டஃபி அவரோட 4 ஓவர், ஈஸ் சோதி அவரோட 4 ஓவருமே வந்து போல் பண்ணிடுவாரு. அதே மாதிரி பிரேஸ்வெல் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணாதாங்க பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஆப்போசிட் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் போல் பண்ணதான் சான்ஸ் இருக்கும். ஆப்போசிட் டீம்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அவரோட ஃபேண்டசி வேல்யூ பவுலிங்ல கொஞ்சம் கம்மி ஆகுது. ஐ திங்க் 2 ஓவர் அவங்களுக்கு அவர் போடுறதே ஒரு பெரிய விஷயமா தாங்க இருக்கும். எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸா வந்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட குஸ்தில் ஷா தான் அவர் தான் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரா இருக்கு. அவர் டாப் 6 பேருமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. குஸ்தில் ஷா வரும்போது கிட்டத்தட்ட 17 ஓவர் ஆயிடும், 16-17 ஓவர் ஆயிடும். அந்த சமயத்துல வந்து ஒரு ஸ்பின்னருக்கு கொடுத்தவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ பிரேஸ்வெல்லோட ஓவர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். பவுலிங்ல வந்து அவரோட ஃபேண்டசி வேல்யூ கம்மி. பேட்டிங்ல மேபி லைக் ஜெமினிசம் இருக்கிற இடத்துக்கு கூட அவர் வரலாம். சம்டைம்ஸ் வந்து ஜெமினிசம் இருக்கிற இடத்துக்கு கூட வரலாம். அப்போ இந்த மேட்ச் ஜெமினிசம்க்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்சிமம் 3 ஓவரும், ஒரு 3 ஓவர், ஜெமிசன் 3 ஓவர், தென் ஜேக்கப் டஃபி அவங்களோட 4 ஓவரும், சோதி அவரோட 4 ஓவரும் போல் பண்ணி பிரேஸ்வெல்ட்ட ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ண ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தாங்க கொண்டு போவாங்க. அப்போ ஜெமினிசம்க்கு ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் போத் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். பிரேஸ்வெல்லுக்கு அஸ் அ பிளேயரா பேட்டரா ஒரு கணிசமான ரன் வரும், ஒரு 15 to 20 ரன் வரும். பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ அவருக்கு வந்து ஃபேண்டசி வேல்யூ லைட் ரெடியூஸ் ஆகுது. ஈஸ் சோதி இந்த வெனுல ஃபாஸ்ட் பாலருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா இங்க சப்போர்ட்டிவே இல்லை. ஆனா இந்த வெனுலையுமே டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்லயும் சரி, இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயும் சரி ஈஸ்வதியோட கை ஓங்கி தாங்க இருக்கு. மேட்ச் ஆன் மேட்ச் இங்க விளையாடுற மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவர் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுலயும் பர்டிகுலர்லி செகண்டா பால் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் அவருக்கு எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஜேக்கப் டஃபி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அந்த 20வது ஓவரா பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஜேக்கப் டஃபிக்கு தாங்க இருக்கு. மினிமம் 2 மேக்ஸிமம் 3ங்கிறது 4 விக்கெட் கூட எடுப்பாரு ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா. அந்த டெத் ஓவர்ஸ்ல அவரோட வேரியேஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நக்கிள்ஸ் பால்ஸ் நிறைய ட்ரை பண்ணுவாரு, பேக்கப் தான் டெலிவரி, ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கட்டர்ஸ்ல நிறைய பால் பண்ணுவாங்க. T20க்கு ரொம்ப 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 ஆப்டான ஒரு பவுலர் ஜேக்கப் டஃபி. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட எடுப்பாரு. ஒன் பிளான்ல ஒரு கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பால் பண்ண போறப்ப 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க அவருக்கு வந்து இருக்கும். கெயில் ஜெமிசன் அதாவது வில்லியம் ஓர்ரோக் இந்த 2 பேர்த்துல இருந்து இன்சியலா பவர் பிளேலயே வந்து இந்த 2 பேரும் தான் வந்து போல் பண்ணுவாங்க, ஜெமிசனும் வில்லியம் ஓர்ரோக்கும். அப்போ ஜெமிசனோட ஓவர் கிட்டத்தட்ட 15 ஓவருக்குள்ள அவரோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுது. டெத் ஓவர்ஸ்ல ஜேக்கப் டஃபி அண்ட் வில்லியம் ஓர்ரோக் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. ஜெமிசன் வந்து ஜெமினிசம் அவர் வந்து கொஞ்சம் அசல்ஸ் பண்ணுவார். அப்போ இந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஜேக்கப் டஃபி 2 ஓவர், ஜெமினிசம் 1 ஓவர், வில்லியம் ஓர்ரோக் ஒரு 2 ஓவர், அந்த 15 ஓவருக்கு அப்புறம் 5 ஓவர்ல இந்த காம்பினேஷன் தாங்க மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாங்க. செகண்டா போல் பண்ணும்போது ஜெமினிசம், கெயில் ஜெமிசன் அண்ட் ஈஸ் சோதி இந்த 3 பேர் காம்பினேஷன்ஸ்ல நீங்க நியூசிலாந்துல இருந்து போலிங் ஆப்ஷன்ஸ் கொண்டு போறது ரொம்பவே ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ அடுத்ததா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கான பவுலிங் ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது? ஷகின் அஃப்ரிடி அவரோட 4 ஓவர், தென் ஹாரிஸ் ராஃப் அவரோட 4 ஓவர், அப்ரார் அகமது அவரோட 4 ஓவர், தென் அப்பாஸ் அஃப்ரிடி மினிமம் 3 ஓவர், ஷதப் கான் ஒரு 3 ஓவர், குஸ்தில் ஷா அவர் வந்து ஒரு 2 ஓவர் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் வந்து நியூட்ரலான ஒரு காம்பினேஷன். பட் இந்த மேட்ச் என்ன ஆக போகுது? குஸ்தில் ஷாக்கு வந்து ஓவர் வந்து டோட்டலி இருக்காது. அஸ் அ பிளேயரா பேட்டரா அவரோட ஃபேண்டசி வேல்யூ பேலன்ஸ்டா இருக்கும், இன்க்ரீஸ் டவுன்லாம் கிடையாது. பவுலிங் போடுறப்போ அவருக்கான ஓவர் கண்டிப்பா ரெடியூஸ் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்போனன்ட் டீம்ல மார்க் சாப்மன், ஜெமினிசம், பிரேஸ்வெல் அப்படின்னு சொல்லி ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல 1 டவுன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட முதல் 6 ஓவருக்கு அப்புறம் அந்த 10 ஓவருக்குள்ள ஒரு 2 ஓவர் ஆகா சல்மான் வந்து போல் பண்ணிடுவார். ஸோ அப்போ 2 ஓவர் ஆகா சல்மானுக்கு தான் இந்த மேட்ச் வந்து வேல்யூ இருக்க போகுது. சதப் கான் அவரோட 3 ஓவர், அப்ரார் அகமது 4 ஓவர், ஹாரிஸ் ராஃப் 4, ஷகின் அஃப்ரிடி 4 அப்படிங்கிறப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 ஓவர் வந்து அப்பாஸ் அஃப்ரிடி அவர் தான் போல் பண்ணுவாரு. இதுதான் வந்து பவுலிங்கான காம்பினேஷன் இருக்க போகுது. இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ ஹாரிஸ் ராஃப் அண்ட் அப்பாஸ் அஃப்ரிடி இந்த 2 பேரும் தான் வந்து இந்த டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ். ஷகின் அஃப்ரிடி போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் தான். மினிமம் 1 விக்கெட் எடுத்துருவாரு. தென் பேட்டிங்லயும் வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு.
அபாஸ் அஃப்ரிடி அண்ட் ஹாரிஸ் ராஃப் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ மச் மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. செகண்டா போல் பண்ணும்போது நீங்க அப்ரார் ஆகும்போது சதப் கான் அண்ட் ஷகின் அஃப்ரிடி இந்த 3 பேர் காம்பினேஷன்ல போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது இந்த 3 பேர் காம்பினேஷனோட போறதுதான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் பாகிஸ்தான் டீம் பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஷகின் அஃப்ரிடி போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் வந்துருவாங்க. மினிமம் ஒரு விக்கெட் தான் பேட்டிங் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்போ அவர் ஃபேண்டசி வெளியே அவருக்கு ரொம்பவே இன்க்ரீஸ்டா தான் இருக்கு. ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர். ஸோ விக்கெட் கீப்பர் வேற பண்றாரு, டாப் ஆர்டர்லயே வராரு அப்படிங்கிறப்ப அவர் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துடுறாரு. பர்டிகுலர்லி அதுலயுமே செகண்டா பேட் பண்ண போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் பண்ணிட்டு சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட திரும்ப விக்கெட் கீப்பர் பண்ணும்போது ஐ திங்க் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கூட அவர் ஆப்டா இருப்பார். செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லுமே கிட்டத்தட்ட ஒரு 70% அவரோட ஃபேண்டசி வேல்யூ ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுலயுமே செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்குவே அவர் கொஞ்சம் ஆப்டா இருப்பாரு. நவாஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்காரு. கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 6 இன்னிங்ஸ் தான் இது வரைக்கும் அந்த டொமஸ்டிக் லெவல்ல லைக் ஒரு வெளியே தெரிஞ்ச ரெக்கார்ட் வைஸ் தெரியற அளவுக்கு அவர் விளையாடி இருக்காரு. ஸோ அதுல ஒரு சதம் அடிச்சிருக்காரு, ஒரு 2 அரை சதம் அடிச்சிருக்காரு, ஒரு 40 ரன் அடிச்சிருக்காரு. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ். அவரை பத்தி ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. அந்த சதம் அடிச்ச மேட்ச்லாம் 32 பால்ல சதம் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ரீசெண்ட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலிங் யூனிட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறது ஒரு கம்மி தான். ஆனா இந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ஒரு ரன்ஸ் அவரால் பதிவு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அசான் நவாஸ் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா உங்க டீம்ஸ்க்கு இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றவங்க நவாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா ஓபின் யூசுஃப்லாம் பாத்தீங்கன்னா யூசுப் மேட்ச் ஆன் மேட்ச் அவர் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே மினிமம் 25 ரன்ஸாவது அவர் ஆடிட்டு இருக்காருங்க. டொமஸ்டிக் லெவலில் சில மேட்சஸ்ல ஓவர் போட்டிருக்காரு. பட் ஓவருக்கான ஆப்ஷன்ஸ் அவருக்கு இல்லை. மினிமம் 25 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேல்யூ அவர் வச்சிருக்காரு. நல்ல ஒரு பிளேயர். யூஸ்வலா அவர் பாத்தீங்கன்னா அவரோட ரெக்கார்ட் வைஸ் பாக்குறப்ப சேஸ் பண்ணும் போது அவர் சேஸ் ஆனாங்க. அவர் கடைசி வரைக்கும் நின்று ஒரு மாதிரி ஆடக்கூடியவர். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நிறைய முறை இயர்லியரா விக்கெட்டை அவர் கொடுத்திருக்காரு. ஃபாஸ்ட் பாலர்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஓபின் யூசுப் அவரோட டொமஸ்டிக் லெவல் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாம் நியூ பிளேயர்ஸ் இல்லைங்களா, அவங்களோட ரெக்கார்ட்ஸ் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்றோம். அப்படிங்கிறப்ப அவருக்கு அவரோட வேல்யூ செகண்டா பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது அவருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உஸ்மான் கான் இந்த டீமோட ஒரு பின்ச் ஹிட்டரா ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. என்ன அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ்னா அந்த ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி தான் மைனஸ். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ் தவறான பால் எல்லாமே பயங்கரமா ட்ரீட் பண்ணிடுவாங்க. மீதி பால்லாம் கொஞ்சம் கீழாகவே ஆடி பவுண்டரிஸ் ஆடுவாங்க. பட் கீழாகவே ஆடுவாங்க. இவர் எல்லா பாலுமே 6 அடிக்கணுங்கிற எபிலிட்டிலேயே ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அது மிகப்பெரிய ஒரு மைனஸ். எல்லா பாலுமே அடிக்கணுங்கிற மனநிலையில போறப்போ அது அவருக்கு ஒரு மைனஸா இருக்கு. விக்கெட் கீப்பர் உஸ்மான் கானா ஹாரிஸா அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஒரு சிறிய கன்ஃபியூஷன். அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் விக்கெட் கீப்பர் பண்றாங்களோ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா உங்க டீம்ஸ்க்கு இருப்பாங்க. ஏன்னா அந்த விக்கெட் கீப்பர் மூலமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா. அதனால விக்கெட் கீப்பர் பண்ணலைன்னா நீங்க கண்டிப்பா நீங்க ஒமிட் பண்ணலாம். இல்லைன்னா 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போகலாம். அந்த ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியே அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஆகாஷ் சல்மான் 2 ஓவர் பால் பண்ண போறாரு. ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா கிடைச்சிரும். பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இவர் தான் ஒரு கணிசமான ஸ்கோரை செட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரோல். சேஸ் பண்றப்ப இவர் தான் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை ஃபினிஷ் பண்ற ரோல். ஒரு கேப்டன்ஸ் நாக் அவர்கிட்ட இருந்து வரும். கேப்டன் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும் போது அவர் கண்டிப்பா சட்டத்தை கையில் எடுத்து அவர் 2 ஓவராவது பால் பண்ணிடுவாரு. ஒரு விக்கெட்டுக்கும் அவர் கிடைப்பதற்கான சான்சஸ். சதப் கான் யூசுவலாவே இவரோட வேல்யூ பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதுங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா சதப் கானுக்கு நீங்க ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனோ அல்லது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கடைசி 5 ஓவருக்கு ஒரு பேட்டிங் வந்தாலுமே குயிக்கா ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. செகண்டா போல் பண்ணும் போது இவரோட பால்ல கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நியூசிலாந்து பிளேயர்ஸ் 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சதப் கானை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சதப் கானுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அவர் உங்களோட ஃபேண்டசி டீம்ஸ்க்கு கிராண்ட் லீக்ல ஒரே ஒரு டீம்ல ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ கூட ட்ரை பண்ணுங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் ஏன்னா ஒரு இன்ஜுரியில இருந்து திரும்ப வந்திருக்காரு. ஸோ அவர் எந்த மாதிரி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் மைனஸ். அதனாலதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் கிராண்ட் லீக்ஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் தென் அவங்களோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல எப்படி இருக்குங்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஒரு ஒர்த்தான மேட்சா இருக்கும். ஸோ இப்போ சதப் கான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. ஷகின் அஃப்ரிடி போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுவாங்க. அபாஸ் அஃப்ரிடி அண்ட் ஹாரிஸ் ராஃப் 2 பேருமே
ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். அப்ரார் அகமது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த டீமுக்கான ஒரு காம்பினேஷன். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிறப்போ செகண்ட் ஆஃப் ரெடி நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அது ஆப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சதப் கானுக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. தென் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் லைக் ஜெமி நீசம் அவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜெமி நீசமுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. ஜேக்கப் டஃபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. ரொம்ப ரிஸ்கா எனக்கு ஒரு காம்பினேஷன் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹஷான் நவாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், ரொம்ப ரிஸ்கா ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்க. அதே மாதிரி ஹாரிஸ் செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ விக்கெட் கீப்பர்ல சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு குயிக் ஃபயர் நாக் இதெல்லாம் சேர்த்து மேபி அவருக்கான சான்சஸ் இருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது அவருக்கு ரிஸ்கா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் அல்லது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. ஒரு நல்ல காம்பினேஷனா வந்து அவருக்கு இருக்கும். ஆஸ் யூஸ்வலா நிறைய பேர் ஆகா சல்மானுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு மேபி வேணா சேஃபா தெரியலாம். ஐ திங்க் கிராண்ட் லீக்ஸ்க்கு நான் சொன்ன காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு காம்பினேஷனா உங்களுக்கு அமையும். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், எல்லாருமே நியூ பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க டொமஸ்டிக் ரெக்கார்ட் அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறதுனால கொஞ்சம் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்மால் லீக்ஸ்ல ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களோட வேலட்ல இருக்கிற மணியில ஒரு 10% இல்லை 5% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.